ஹாய் गाइस, வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம கெத்தா மத்தவங்க வியக்கிற ஒண்ணு பண்ற சாகசங்கள் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சிருது கிடையாது. ஒரு சில சாகசங்கள் மண்ணை கவியிருது. பல பேருக்கு அது சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு, சில பேருக்கு அது பெரிய பல்பா தான் அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி மொக்கையா பல்புவான சாகசங்கள் தான் இந்த வீடியோ கிளிப்ல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கப்பல்ல பயணம் பண்றது பொதுவாக எல்லாரும் பிடிச்ச ஒன்று தான். இங்கேயும் அதே மாதிரி 4 பேர் ஒரு பெரிய கப்பலில் போயிட்டு இருக்காங்க. அப்போ சுற்றி அந்த இயற்கை அழகுல பயங்கரமாக ரசிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ கண்ணில் ஒரு பெரிய பனிப்பாறைப்படுது. பனிப்பாறையில் எப்படி சாகசம் பண்ணலாம் நம்மளுக்கு பயங்கரமாக திங்கிங் பண்ணுறாங்க, சாகசம் பண்ண முயற்சியும் பண்ணுறாங்க. பனிப்பாறையே தண்ணியில மிதந்துட்டு இருக்கு. அதுல சாகசம் பண்ணா கடைசி இப்படிதான் முடியும். சோ ஆழம் தெரியாம காலை விடக்கூடாது. சைக்கிளிங்ல பொதுவா எந்த மாதிரி சாகசங்கள்லாம் பண்ணலாம்னா, நம்ம ரோட்ல ரொம்ப லாங் டிரைவ் போகலாம், பலாயிரம் கிலோமீட்டர் ஓடி சாகசம் பண்ணலாம், ரயில்வே ட்ரக்ல ஓட்டி சாகசம் பண்ணலாம், இமயமலை மேல ஹீலிங் பண்ணி கூட சாகசம் பண்ணிருக்காங்க. இங்க வந்து ரிவர்ல சாகசம் பண்றதுக்காண்டி முயற்சி பண்றாரு. இவருக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் போல, அதான் பயங்கரமா மண்ணை கவிருச்சு. ஆனா ஓகே, ஆனா தண்ணியோட ஃபோர்ஸ் தெரிஞ்சு முயற்சி பண்ணியிருக்கணும். பொதுவா நாம ஏதாவது ப்ராடக்ட் வாங்க கடைக்கு போனா அங்க சேல்ஸ்மேன் அல்லது சேல்ஸ் உமன் சொல்ற பொய்களுக்கு அளவே இல்லைங்க, அள்ளி விடுவாங்க. சும்மா கதையா அள்ளி விடுவாங்க. நாம ஆமா ஜாமி, சூப்பர் ஜாமி, ஆமா ஜாமி நம்பி அந்த பொருளை வாங்கிட்டு வருவோம். அப்படிதான் ஒரு சேல்ஸ் பொண்ணு என்னமா புளியி கையங்களமா மாட்டிக்கிச்சு பாருங்க. தொழிலுக்கு புதுசு போல, அதான் ஃபோர்ஸா தட்டிருச்சு. இல்லைன்னா கண் துடைப்புக்காண்டி மற்றவங்க லைட்டா தட்டிட்டு எடுத்துருக்கணும். ஸோ காய்ஸ், இனிமேலாவது இதெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க. இங்கே ஒரு அக்கா சின்ன தொட்டி மேலேருந்து பயங்கரமான ஜம்ப் பண்ண போறாங்க. அதை வீடியோ ஷூட் பண்ணி ஃபேஸ்புக்கு யூடியூப்னு எல்லாத்துலையும் அப்லோட் பண்ணணும். அதுக்காண்டி அவங்க ஹஸ்பண்டை வீடியோ ரெக்கார்ட் பண்ண சொல்றாங்க. அவங்க பண்ண போற சாகசம் உண்மையிலேயே பெரிய லெவல் சாகசம் தான் அவங்களுக்கு தோணி இருக்கும். அந்த சாகசம் பண்றதுக்கு முன்னாடி அவங்க எப்பவும் போல வீட்டில் போற ட்ரெஸ்ஸே போட்டுட்டு அந்த சாகசம் பண்ண முயற்சி பண்ண போறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே ஜம்பும் பண்ணிடுறாங்க. பட் அது பெருசி பறக்கிறதுனாலே சும்மா ஒரு அலாதி சுகங்க. அது சொல்ல வார்த்தையே இருக்கிறது, கையெல்லாம் புல்லரிக்கும். அந்த அளவு சுகமான ஒரு ரைடா இருக்கும். இதே முத நம்ம வானத்துல ரைட் பண்ற போது ஒரு பயம் இருக்கும், குடல பற்ற மாதிரி. போக போக அதுவே நமக்கு பிடிச்சிரும், பழகிரும், என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பல பேர் ஏரோப்ளேன்ல ஏறி உட்கார்ந்தா விண்டோ சீட்டு தான் புக் பண்ணி உட்காருவாங்க. அவங்களுக்கு அந்த சைட்ல இருந்து டாப் பண்ணிலிருந்து நம்ம பூமியை பார்க்கறது அவ்வளவு சூப்பரா இருக்கும். அந்த மூமெண்ட்டுக்காக கூட ஏரோப்ளேன் ரைடு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஒரு ஏரோப்ளேன் ரைடு தனியா போறாப்புல அந்த அழகான ஒரு சிச்சுவேஷன் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு போறாரு. என்ஜாய் பண்ணிட்டு போறத மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சு போட்டோ ஷூட் எடுக்கிறானே கேமராவை எடுத்தது தப்பு இல்லைங்க. ஆனா விண்டோ ஓபன் பண்ணி வச்சதுதான் தப்பு. இந்த மாதிரி பல சம்பவங்களை, ஒரு சில சம்பவங்கள் உங்க வாழ்க்கையிலேயே நடந்திருக்கலாம். அந்த மாதிரி மத்தவங்க முன்னாடி நீங்க ஸ்டக்காய் நின்ன தருணங்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திப்போம்.